என்னன்னு தெரியலங்க, படுத்து பழுன்னு அப்படியே எந்திரிக்க மாட்டாப்புல இருக்கா. நுர வேற வருது, அவர் ஊதிக்கிட்டே இருக்குது. அதை அறுத்துணுங்க, ஏதாவது செய்யணும். சரி, இதோட நான் வீடியோ எடுக்கிறேன்னு பண்ணும். பசங்கள் அங்கே தான் இருக்காங்க. என்ன உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில நம்ம பசங்க எல்லோரும். என்னத்தா? சரி 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 வாங்கத்தா, வெளியே போவோம். கொஞ்சம் சும்மா இப்போ தான் வெயில் முகம் தெரியுது. சரி மாயக்கா வந்து பாரு, கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்குது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடித்தா சரியாக போகும், காஞ்சவும். கொஞ்சம் நேரம் படுக்க போகணும் பசங்களை. சரி வாங்க முடியா, கொஞ்சம் நேரம் வெளியே வந்து படுக்கிறீங்களா? சரி முடியா வாங்க. மாதிரி ஈரமாக போச்சு. சரி சரி அவங்க வந்து இப்போ தனியாக போகுது. வாங்க நம்ம இங்கிட்டு போவோம். செம்பரியாடை பார்த்தா நான் அங்கிட்டு திரும்பிடுவேன். நீங்களும் அப்படியே ரெண்டே ஸ்கைப்பாலே முடியா பா. இன்னும் பாதி செம்பரியாடு இருக்குது, பாதி செம்பரியாடை காணும். பாதி தான் அங்கே போட்டு இருக்கோ. ஹலோ நண்பா, ஒரு பெரிய புயலுக்கு பின்னாடி ஒரு என்னத்தஞ்சு ஒரு அம்மையான அமைதியாக பார்க்குறோம். இப்போ தான் சூரியன் சன்னு வந்து இப்போ தான் அவர் முகத்தை திருமுகத்தை காட்டுறாப்புல நல்லா கொஞ்சம் அடிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் சாரல் விழுகும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெயில் அடித்தா ஆடுக்கு சுறுசுறுப்பு வந்துடும். 2-3 சின்ன வீட்டில் வீட்டில் விட்டேன், மீதியெல்லாம் பற்றிக்கு வந்தாச்சுங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். பாபி, ரொம்ப முள்ளுக்குள்ளெல்லாம் போகாத. இத்து போன முள் எல்லாம் சொடக்குன்னு உடஞ்சிக்கு இருக்குது. செந்திட்டிக்காக எங்கே வர எல்லாம் அந்த முள்ளுக்குள்ளே தான் போகிறாங்க. கொடியை கடிக்கிட்டும் அங்கிட்டு வெளியே வராமல் தான் சரித்த நல்லா பசியோடு வந்திருக்காங்க. கொட்டத்தை எல்லாம் புது கொட்டம், நம்ம பழைய கொட்டம்லாம் கூட்டிக்கிட்டி சுத்தமாக வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி. ஏன்னா அடிக்கிற வெயில் காப்பை கொஞ்சம் காஞ்சிரும். அது கொஞ்சம் புதுக்கோட்டை வந்து காய்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஏன்னா கொஞ்சம் ஃபேன் இல்லை, நல்லா இல்லாட்டினா சீக்கிரம் காஞ்சிரும். பாப்பா கொஞ்சம் வெயில் அடித்தா சப்புன்னு அப்படியே சூப்பராகிருங்க. வாங்க, நீ தண்ணி எல்லா இடத்துலும் நாத்தே நண்டு மகளே. எல்லா பக்கமும் நீ தண்ணியாக நிற்கிது. நீ ஃபுல்லாமே கட்டில் எக்கு தப்பு இல்லாமல் இருக்குது. நல்ல தண்ணிங்க, எக்கு தப்பு இல்லாமல் தண்ணி கிடக்குங்க. ரொம்ப தண்ணி பா. அந்த விடிய விழுந்ததுக்கு நைட்டு ஃபுல்லாக விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் 1 மணிக்கு மேலே வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நைட்டு ஒரு பிடிச்சி அடிச்சுங்க சரியான மழை. நான் கூட எங்கிட்ட கம்மாயில் ஒரு அரைக்கம்ப தண்ணி வரப்போதுன்னு நினச்சேன். ஒரு கம்மாயை வந்து பார்த்தா காலையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. என்கிட்ட பேஞ்சிருக்கு. அது அவ்வளோதான். அப்புறம் 4 மணிக்கு மேலே சுட்டு வச்சுக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஒரு 5 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் நின்றுச்சு. அப்புறம் விடியாக்கெல்லாம் 6 மணிக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. பரவாயில்ல, எங்கிட்ட எந்த அளவாவது கேப் விட்டுச்சே. நீங்கள் ஓடி போய் அந்த தண்ணியை பார்த்தா தந்திருவாங்க. அங்கிட்டலாம் போனால் இன்னும் நல்லா இருக்கும். தென்னாவிட்டு அவங்க ஓடுறாங்க, நீ ஓடாத பாரு, தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. கொசு அடிக்குதோ என்னன்னு தெரிலங்க. ஓட்டமாக தான் இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் மோனிக்காவை பாவி, பொறுமையாக போ, ஒன்றும் இல்லை. இந்த வந்துட்டீங்க இங்கிட்ட அதை விட ஈரமாக தண்டி இருக்கேன். வயக்காடெலாம் இன்றைக்கெல்லாம் கால் வைக்க முடியாது. நேற்றே அப்படி இருந்துச்சு, இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியாது. தங்கிட்டு பரவாயில்லைங்க, ஈரம் அந்த அளவு இல்லைக்க, நல்லா தாங்க இருக்குது. புல் சூப்பராக இருக்குது. இதுலேயும் மேய்லாம் டா. இவ தான் ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட்டு. இவ தான் ஓடுறா. அப்போ கட்டி போன காலை. மூலியம்மா ஜூலியம்மா, நீ தாண்டி ஓடுற. அப்படியே கொசு கடிக்கும் பாரு. இது உரசுறா அதை உரசுறா. எங்கே ஓடினாலும் கொசு விடாது, வேறு வழியில் எல்லாத்தையும் கடிக்கும். நேற்று கரெக்டாக ஒரு 3:30 இருக்குங்க. மாயக்கா கத்திக்கிட்டே இந்த சாயந்தரம் மேய்ச்சிக்கிட்டு போது சாரவளம் தானே. நம்ம ஸ்கைப்பால் பூச்சி குக்கியம்மா 3 வீட்டுக்கு ஓடிட்டாங்க. என்னடா காணாக்கு பார்க்குறேன், வீட்டுக்கு ஓடி போச்சு முன்னாடியே. அப்புறம் என்னடா இவங்கெல்லாம் சேர்த்து அப்புறம் லேட்டாக 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டோம். அதான் பசியில் வந்து இன்றைக்கி நல்லா மேய்கிறாங்க. கொஞ்ச நாள் வீட்டுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரம் படுக்க போட்டேன். நேற்று வேப்பங்களை வச்சிருச்சில் அதெல்லாம் திங்க விட்டேன். நல்லா திண்டாங்க, இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பத்திக்கு வரும்னு வந்தேன். பசியில் நின்று மேய்கிறாங்க. பாரு, கொசு கடியில் மோனிக்கா படுத்துட்டா. ஒன்றும் நின்றா கடிக்குது பாரு. அப்பா, உள்ள முள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப கொசு கடிக்குதுங்க. சரி கொஞ்சம் இது இருக்குன்னு பார்த்தா அந்த நேற்று பேருந்து சாரலுக்கு மொத்தமாக கடிக்குது. உன்னை நேற்று இருந்து சொல்கிறேல, போகாதான்றல. வேணாம், நீ தான் போய் இப்போ வர நீ ரொம்ப ஓடி பழகிற. தலைகே நம்மளே சேரு சகதியமாக இருக்கோம். அவர் லலுக்கு புழுக்கு நடக்கிறான். காலில் சேர்த்து போடுச்சுன்னா அப்புறம் நீ மெடிக்கல் லீவு தாண்டி. இந்த ஒரு வாரம் சரி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஆடும் முக்கால்வாசி தூங்காதுங்க. அப்படியே உறக்கங்கட்டு நின்றுக்கிட்டே தூங்கி விழுந்துச்சுங்க. எதுவும் படுக்கவே முடியல. ஆனால் ஒரு சிலர் இந்த பரன் போட்டுருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஆடு நல்லா தூங்குமா எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போலாம் வடை காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா சுத்தமான கொட்டம், நல்லா 2 கொட்டம் 3 கொட்டம் இருக்கவங்களுக்கும் பெரிய பெரிய பண்ணைக்கெல்லாம் அந்த ஆடுக தப்பிச்சுக்கிறோம். இந்த மாதிரி கொட்டமே இல்லாதெல்லாம் ரொம்ப சிரமம். சின்ன கொட்டமாக இருக்கிறதான் மார்கழி தை வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். இதில் கொசு கட்டி நேற்று கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்க. சாரில் விழுக கொசு இல்லாமல் போச்சு. அதுவே சாரல் விளையாடுறதுல கொசு கட்டி பிச்சு எடுத்துடும் பாருங்கள். இன்றைக்கி விழுவிலாட்டினா பிச்சு எடுத்துடும். ரோஸ் பாண்டே, இல்லை ரோஸே பயவில் நேற்று ரொம்ப மழை நினச்சேன், ரொம்ப ஒடிக்கிட்டேன். நெஞ்சு இப்போ நான் எப்படி தேத்த போகிறேன்னு தெரில. என்கிட்ட காய அடித்தாச்சு பயவுள்ளையே, இல்லாட்டினா இன்னும் ரொம்ப சப்புன்னு வற்றி போயிடும். மழை தண்ணி பட கெட்டா குட்டி தான் ஃபஸ்ட்டு சப்புன்னு வற்றி போகுங்க. 2வது தான் தாயாடுக, அந்த ஆடுக சின்னது. கெட்டா குட்டி தான் ஃபஸ்ட்டு அடிவாங்க. திருப்பி தேத்தணும்னா 3 மாதம் நல்லா ஆடுற தீவனமாக கொடுத்து தேத்தணும். மக்காச்சோளம் அந்த சோளம் பொட்டுக்கிட்டு வச்சு தான் தேத்த முடியும், இல்லாட்டினா தேத்த முடியாது. கச்சா, உனக்கேற்ற செந்தட்டியாக இருக்குது வரும். நல்லா வளர்த்து வளர்ந்துருக்கு வருங்க. செந்தட்டியை தாங்க நல்லா அப்படியே ஈரம் படம் சூப்பராக தழுத்து வருது. அதான் என்னப்பா மூச்சு வச்சு விழாமல் நல்லா மீறேன்னு வாதிக்கிறேன். எல்லாரும் செந்தட்டி அடிச்சு பழகிட்டீங்க. நம்ம பூச்சி மக்களும் பார்த்தா அந்த 2 குட்டிகளும்
எப்படி தெரியுமா தலையை சாய்ச்சிக்கிட்டு செஞ்சுட்டு அப்படி கடிக்கிட்டுங்க. முத்தலகெல்லாம் பார்த்தா அது அதை விட பல்லு கெடா பல்லு இல்லை, இருந்தாலும் நல்லா கடிச்சு நல்லா பழகிட்டாங்க. செந்துட்டி தாயை பார்த்துட்டு பிள்ளையும் பழகிடுச்சு. எல்லாரும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் செந்துட்டு அலைவிப்பாங்க. எனக்கு நல்லா ஓட்டம் இருக்குது. இந்த மெய்கிறாங்க வரும் அது என்னடா அப்போ அமைதியாக மெய்கிறாங்க பார்க்குறேன். நல்லா மெய்கிறாங்க. நெத்தி போட்டு என்ன தர்ற நல்லா ஒன்றும் இல்லை. நெத்தி போட்டு அங்கே இல்லைன்னு செனக்குட்டி வேறு பகிர் பாரு பகிருக்கு செனக்குட்டி மாதிரியே இல்லைங்க. சப்புன்னு வற்றி போச்சு. 2 நாள் வற்றி போயிட்டேன். இப்போ வர்றவா அதை விட கச்சா மொத்தமாக சப்புன்னு வற்றி போச்சு. நேற்று மட்டும் அந்த குவா மரமும் அந்த வேப்ப மரம் வெட்டலை சுத்தமாக ஆடிக்கு ரொம்ப பட்டினியாக போயிருக்கும். அந்த குவா மரம் நம்ம கேட்டுவிட்டோம்னா வேப்ப மரம் வந்து அந்த லைனில் வரதுனால ஈபிக்காரங்க வந்து வெட்டி விட்டாங்க எங்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த வேப்பக்குள்ளையை தின்றதுனால 2-3 ஆடுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அப்படி சாணியில் பார்க்குறேன் புழுவாக வருதுங்க. இப்போ இன்னும் மறுபடியும் கொஞ்சம் புழு இருக்கு. அந்த வேப்பக்குள்ளையே தின்னுச்சா இப்படி புழுவெல்லாம் வெளியேறுது, செத்து வெளியேறுது. இன்னும் நம்ம நினச்சி மார்கழி மாதம் அடுத்தமா மார்கழி தை தான் அதிகமாக புழுவெல்லாம் புல்லில் நிற்கும். அதில் தான் வெள்ளாடு குட்டிகளுக்கு ரொம்ப கழிச்சல் வந்து நோய் வந்து இறங்கும். அந்த 2 மாதம் தான் உஷாராக இருக்கணும். அதில் தான் பூச்சி மருந்து போடணும். அதான் இந்த மார்கழி கடைசியில் போட்டு விட்ருவோங்க. என்ன அம்மா தெரியா உமைச்சி பேத்தே நில்லு. ரொம்ப நல்லா பாசமாக இருப்பாங்க. வெள்ளம் மழையிலே கிடந்தா பிறந்ததுலேருந்து கிடந்துச்சு பயப்பில் வெயில் மழையில் வெள்ளம் இடத்த சொன்னால் நம்ப மாட்டேங்க. பிறந்ததுலேருந்து நானாக கண்டுக்கிறவே இல்லை. அம்மா தான் பார்த்தாங்க, எடுத்து செஞ்சு பாலை பறிக்க அப்படியே தாக்கிட்டு விட்டாங்க. அப்போது நம்ம சின்ன வச்சு கால் உடஞ்சி வீட்டில் இருந்தாலும் அந்த கால் சரியாக இருக்குது அப்படியே கிடந்தது. நானும் கண்டுக்கிறேன். அப்போ வெயில் காலம் வர ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு. அங்கனே சுற்றி இருக்க பொருளெல்லாம் பெருக்கி திண்டுக்கிட்டே திருப்பா அவங்க அம்மா அதை பார்த்துட்டு விழுந்து பறிக்கிட்டே இருப்பா. வெயிலே கிடப்பா. வீட்டுக்கு முன்னாடியே போட்டுப்பா, குடத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டான். அப்படியே கிடந்தவ. ஆனால் இன்றைக்கி மழையில் எல்லா மலைக்கும் லீவ் போடாமல் கொண்டுட்டேன். அவள் ஆடுத்துடுறா. இரட்டை சொல்லி என்ன எப்படி இருக்க? நல்லா வெயில் அடிக்குதா? கையில் வந்து என் கையில் என்ன இருக்குது? மெய்யே நெத்துக்கெல்லாம் எதிர்பார்க்காத மெய் பட்டச்சையிலலாம் வண்டு முருகன் பறிக்குதுற. பெரிய ஆளாயிட்ட இருக்கிற ஆடெல்லாம் முட்ட ஆரம்பிச்சிட்ட பெரிய ஆடெல்லாம். ஆனால் நீ திரிசா பார்த்து பயப்படுற அதிசயமாக இருக்குது. பரவாயில்லையே அவங்க கொம்பு நல்லா உங்கள் மம்மி எனக்கு கொம்பு வந்துருச்சு. அவங்க அம்மா மம்மி எனக்கா கொம்பு வந்துருக்குதே. நம்ம வரிக்கு தான் அடுத்து ஏரியா டேனா போகிறாப்புல கொஞ்சம் சும்மா அடித்து பேசி அடித்து முன்னே இருப்போம். என்ன கொஞ்சம் காது தான் கேட்காது, ஒரு காது மட்டும் எந்த காது தெரில. அங்கிட்டுக்கிட்டு செத்திட்டு திண்டு தாக்கிட்டாப்புல. அவள் அப்படி கிடையாது, அப்போ ரொம்ப அப்புறாண்டி தான். ஆனால் அந்த அளவுக்கு எதிர்த்து யாரெல்லாம் முட்ட மாட்டா. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கா. நான் வரைக்கும் ஒருத்தர எங்கே மான காணாமல் நானும் வந்து பார்க்கவே இல்லை. எங்கிட்ட இருக்காங்க தெரியல. எல்லாம் இதுக்குள்ளே நின்றுருக்காங்க. இப்படி வெளியே வருவாங்க, மெய் வாங்கி திருப்பி உள்ள போவாங்க, திருப்பி எங்கிட்ட வருவாங்க, திருப்பி உள்ள போகிறாங்க. வரட்ட இதை சுற்றி வெளியே வருவாங்க. அக்னி அக்னி பேச மாட்டியா? முதல்ல அக்னின்ற கத்திக்கிட்டே இருப்பேன். இப்போல்லாம் தூக்கத்திலே இருக்க அரை தூக்கத்திலே. கைப்பாலே உனக்கு அப்புறம் மக வரிக்குதிரை தான் அடுத்து இதாக போகிறா. உன்னையே முட்ட ஆரம்பிச்சிடா பார்த்துக்க. ஆனால் இவளை எதிர்த்து முட்ட மாட்டா. ஏன்னா கொஞ்சம் அம்மாண்ட மரியாதை கொடுப்பா. உன்னை முட்டுறது பழுங்கு தாண்டி மூத்தம்போது தான் முட்டுறா. போ அங்கிட்டு போந்தா அதில் பூக்கொலையை கடி. ஆஹா மறுபடியும் சாரில் விழுந்துச்சுக்க. சொன்ன மாதிரி 2 மணிக்கு மேலே சாரில் விழுக போதுச்சு. நல்லா ஆடுகள் சூடு ஏற்றுனாங்க உடம்ப. நல்லா மறுபடியும் வந்து விலையை காட்டு போகுது பாருங்க. நல்லா இந்த பக்கம்லாம் வடக்கு பக்கம்லாம் அடப்பாக வருங்க. இன்றைக்கி சாரில் வரப்போகுது. எங்கிட்ட ஊழையிடுறா நம்ம குட்டியம்மா. குட்டியம் கேட்குதா உங்களுக்கு? கத்துறாளா குட்டியம்மா? எங்கிட்ட கத்துறா பயப்பில்லை. சிலுக்கு சிலுக்கு என்ன மழை வந்துச்சா? நல்லா மேஜிக் இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. இருக்க கூட்டிக்கிட்டே வருது. ஒன்றும் இல்லை மேய் நல்லா பெருசாக ஆகாது. 2 சொல்லி கத்துறா, கருவச்சி கத்துறா. மழை விழுகுது, என்ன செய்ய? வாத்தியாரே ஓடுமான்றா. என்னங்க இருக்க தூத்தல் வேறு கூட்டிக்கிட்டே இருக்குது. நல்லா மேய்றாங்க, டிஸ்டர்ப் பண்ண போகுது, ஓட விட போகுது. வாடா வரைக்கும் ஒரு மகனே எப்படி இருந்தியா? நல்லா லொடுக்குப்பாடு எனக்கு காலை வேறு அப்படி நொண்டி போகிறானே. இது யார்? கிரிஷியா? அதான் நான் பார்த்தேன். டோக்கியோண்டா கிட்ட வர மாட்டேன். டோக்கியோ நீயும் பார்த்தா ஒரே மாதிரியே ஒரே ஹீட்டில் இருக்கீங்க. பால் கொடுத்து ரொம்ப ஒடுக்கி போயிட்டாங்க. எவ்வளோ ஹீட்டில் இருந்தால் சின்னதாக போயிட்டா. இந்த கிரிஷி வர உள்ள வைக்கிறா. இரட்டி சொல்லி என்னங்க வர இந்த தாய் ஆடுகளாம் சின்ன ஆடுகள் பால் கொடுக்க ஆடுகளாம் ரொம்ப ஓடுங்கும் ரைட்டு. ஆனால் சின்னதாக குள்ளமாகிக்கிட்டே போகுது. எனக்கு அதே ஆச்சரியமாக இருக்குது. இருக்கிற ஆடுகள்லாம் மற்ற ஆடுகள் பெரிய ஆகுது, இந்த ஆடுகள் சின்னதாக போகுது. அப்போ தாய்ப்பால் வந்து அவ்வளோ பவர் போலங்க. அப்படியே இருக்க அப்படியே ஆடை உருக்கிட்டே இருக்குங்க. அத்தை தண்ணி ஆடை உருக்குதுங்க. ஆனால் குட்டிக்கு நல்லா உப்புன்னு எந்திரிச்சிடும். அதெல்லாம் நல்லா ஹீட்டில் இருந்தாங்க. எப்படி இருந்தா அப்படியே சப்புன்னு அப்படியே குறைஞ்சிட்டா. மழை வேற அது போக ஈன்றுக்காலா குறைஞ்சி வச்சு பால் கொடுக்க. என்ன நீசா வரிசையாக வரீங்க? ஓம் பின்னாடி ஒரு ஊரே வருதாடியே. நீ ஒரு தலைமை அமைச்சுட்டு ஓம் பின்னாடி இல்லை வருவாங்க. தனியாத்தா இப்போ ஒரு பிள்ளை பத்திருக்கா பாரு. வாங்கடா பணமரம் மக்களாம் பாபி இப்படியே வாங்க. கருத்தி சொருத்து. இது யார்? நம்ம கருவாச்சி மக்கா. ரொம்ப நல்ல பிள்ளை. இது நம்ம சுப்புத்தாயி வருப்பா ஓமச்சி பேத்தி நண்டு மகன். வாங்க வர்றதெல்லாம் பெரிய குரூப்பாக வருது. இந்த அதே மாதிரி இவ்வளோ கொடுத்தாங்க. எவ்வளோ ஹீட்டில் இருந்தால் ரொம்ப குட்டையாக போயிட்டா. வாங்க ரோசக்காரி ரோசியா எப்படி இருக்கீங்க? ஹவாரியோ? காலில் எப்படி சரியாயிடுச்சா ரோசியா? ஏங்க நம்ம பேர் சூட்டுக்கெல்லாம் வைக்கவே இல்லை வர. அதான் நானும் மறந்துட்டீங்க. கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நானும் மறந்துட்டேன். ஐயா வச்சு ஆகணும் சீக்கிரம். ஏன்னா பயிரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன்.
அப்படியே விட்டுட்டு நானும் மறந்துட்டேன். சரி விடு எதுவும் மறந்துட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த குட்டியில் பார்த்தோம்னா தெரிஞ்சு ஆகா பேர் வைக்கல போய் உள்ளது. மைக்செட் மாயக்கா என்ன இருக்கு தலையை சாய்ச்சிக்கிட்டு வர்ற? என் கையில் எங்கே நெத்து இருக்குது? இந்த மரத்துக்கு என்ன இருக்குன்னு யார் கூப்பிட்டா? அங்கே பால்வாடி பொழுனே இங்கே என்னடா இருக்குது? ஆளுக்கு ஒரு இலை வண்டா இருக்குது. இலையை வேண்டாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க. இந்த வரிக்கோதிரை உனக்கு ஒன்று, அடுத்து வேறு யார் இருக்கா? இந்த பழுனு உனக்கு ஒன்று, அப்புறம் வேறு யார் இருக்கா? நம்ம மைக்செட் மாயக்கா நான் உனக்கு ஒன்று. சரியா போச்சு. யாருக்கு உனக்கு ஒன்று படுத்துட்டியான் பேசாமல் ஒரு அத்தடி அத்தா 4 கால பாய்ச்சல வர்றா. என்ன இருக்குது? நீ ஓட்டத்தை குறடி முட்டு தடி அத்தம் இப்படி முட்டிக்கு இருக்கோ ஓத்துல ஓத்து. ஏய் என்ன இப்படியா முட்டுவா? ஏண்டியா இப்படியே நான் சேனா ஓத்துல குட்டி இருந்தால் அம்முட்டை முடிச்சிரி. அவ சோழி முடிச்சு. ஏய் யாத்தை மோசமாக முட்டுறான். வரி கூத்துற இந்த முட்டுறாளே நங்குன்னு வகுத்துலேயே முட்டுதுக்க. தெரியாதா சென குட்டியில் இப்போ கூட தைச்சு தான் பொழைக்கணும் போல். இப்போ பார்க்குறா இந்த பக்கம் நம்ம கரெக்டாக இப்போ பிளான் போடுறா, திட்டம் போடுறா. எது வசமான இடம் இங்கிட்டு போகிறா, அங்கிட்டு வர்றா. இப்படியே நடந்துக்கிட்டே போகிறா. அவள் எங்கே போகிறாள்? அவள் முன்னாடி எவ்வளோ போகிறா. ஒரு இந்த மரம் தீ எரிஞ்சதில் செத்து போச்சுன்னு தான் நான் நினச்சேன். என்கிட்ட கொஞ்சம் அந்த ஈரை இருக்க லைட்டாக தழுத்துருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த இலை லைட்டாக தெரியுது. பரவாயில்ல, முன்னை விட கொஞ்சம் இந்த தழுத்துருச்சுங்க. அடியில் இந்த லைட்டாக அந்த தூரில் வந்து கறி பிடிச்சாலே போச்சு. எப்படியோ அங்கிட்டிருந்து வர்ற தீ அப்படியே வரிசையாக வந்து கரெக்டாக தூரை பிடிச்சி போச்சுங்க. சார் நல்ல மரம் இந்த மரம்லாம். பரவாயில்ல, எங்கிட்ட பாதியிலே நின்றுச்சு. கறி பிடியில் இப்படியே பிடிச்சி போயிடுச்சு. சத்தியமாக இந்த மரம் செத்து போயிருக்கும். இதெல்லாம் நல்லா நெத்து கொடுக்கும் மரம். சூப்பர் மரம் இது. அந்த மரம் இந்த மரம்லாம் சின்ன மரம் தான். எப்படி நெத்து கொடுத்துருமா அதில். இப்போ எல்லா ஆடுகளும் வர்றது இங்கே தான் போகும். இந்த மரம் அப்படி தான். இந்த வட்டம்லாம் மழை வேறு சரியா இல்லையா? நெத்து எப்படி கொடுக்க போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்துட்டு இந்த வட்டம் நெத்து கம்மியாகத்தே இருக்கும். பக்கத்து ஊருக்கு தான் போய் பார்க்கணும் போல். அவங்க எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா மேய்ஞ்சிட்டீங்க, பேசாமல் படுங்க. நல்லா எனக்கு தெரிஞ்சுக்கிதான் நல்லா பொட்டல் கொசும் கடிக்காது. வெட்ட வழியா நான் படுத்துருக்கா ஒரு ஒருத்தி. அப்படி படுக்கணும் வெயில் அடிக்கும்போது. படுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு. நானும் சாப்பிடுவேன். என்ன மோனிக்கா மோனிக்கா என்ன நெத்து வேணுமா? சரி அத்தா ஒரு கண்ணை பாரு. கண் அப்படியே மஞ்சேன்ட்டு இருக்கு. என்ன இருக்கே எங்கே அந்த வாட்டி அவர் ஒருத்தனை பார்த்தா எல்லோரும் வந்துடுவாங்க. என்னங்கடா வேணாண்டா மெயிரெல்லாம் கெட்டு போகும்டா. விஷம் இல்லைங்கடா. உங்களை பார்த்துட்டு வேறு அந்த ஆடுகள் வேறு வருது. ஆடுகளை சேர்க்க முடியாது. குட்டியை வேறு ஒரு பக்கம் போயிடுவாங்க. சின்ன குட்டிகளை ரொம்ப கஷ்டம் பிரிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆடு இந்த பக்கமே போயிடுவாங்க. இங்கிட்டு போக மாட்டாங்க. நம்ம ஆடுகளை இங்கிட்டு ஒதுக்கிறணும். நான் நேரம் இங்கிட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நேராக வருது. கருப்பட்டி மாதிரியே ஒரு குட்டி இருக்குது. மூலிக்குட்டி இந்த வருதா? கருப்பட்டி மாதிரியே இருக்கும். அங்கே நின்றுச்சு. நீ பேசாமல் படுங்க. என்னன்னு தெரியலங்க. படுத்து பழுன்னு அப்படியே எந்திரிக்க மாட்டாப்புல இருக்கா. அப்படியே கையால் கிடுக்குன்னு நடக்குது. வாயில் வருங்க நுர வேறு வருது. அங்கிட்டும் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அவளால் முடியல. பவுர் ஊதிக்கிட்டே இருக்குது. விஷம் தீண்டிருக்கான்னு தெரில. காது இன்னும் நல்லா சூடாகத்தே இருக்குது. காதை அறுத்துணுங்க ஏதாவது செய்யணும். சரி இதோட நான் வீடியோ எடுக்கணும் பண்ணும். பசங்கள் அங்கே தான் இருக்காங்க. நான் பார்க்குறேன். நான் என்னமோ செய்து தெரியல. நிறையா வருது பாருங்க. நல்லா என்ன விஷப்புள்ள திண்டுச்சோ விஷம் தீண்டுச்சான்னு தெரில. இவ்வளோ இதாக வருதுங்க. புளியை கரைச்சி ஊற்றணுங்க. நம்ம எலிக்கு இப்படி தெரிஞ்ச அது மாதிரி இருக்கோ என்னென்னு ஒன்றும் தெரியலங்க. ஆனால் நிற்க மாட்டா. நடக்க முடியல, நிற்கவும் முடியல. அவளை இதுக்கு முன்னாடி புளியை கரைச்சி ஊற்றுறோம்ல, அது மாதிரி தான் வீட்டில் இருந்து அண்ணன்ட்ட கொண்டு வர சொல்லியிருக்கேன். புளியை கரைச்சி ஊற்றுவோம். இருந்தாலும் காதையை அறுத்து விடுவோம். 2 பேர் இருந்தால் அறுக்க முடியும். வேறு அவளால் மொத்தம் சொரணல வேறு. என்ன ஆச்சுன்னு சரியாக தெரிலங்க. தண்ணி ஊற்றி குடித்தாலோ இல்லை அது என்ன தெரிலங்க. அவளால் கத்த முடியல. அதே என்னடா வந்தோடனே படுத்துக்கிட்டேன்னு பார்க்குறேன். அப்படியே அசந்து கிடக்கா. மற்ற ஆடுக்கு வேறு அங்கிட்டு ஓடி போச்சு. வேறு நான் போய் சேர்க்கணும். நீ படுங்க. அவள் என்னமோ எந்திரிச்சிருக்கா. எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதிசயமாக இருக்குது. பழுனே இந்த இரு வர்றேன். அதிசயமாக இருக்குங்க. எந்திரிச்சு நிற்கிறான். வரைக்கும் தூக்கி வச்சேன். நானும் இந்த இப்போ ஒரு ஆடு போச்சு. அவர் தூக்குனவர் அவர் மாதிரி கிடுக்குன்னு நடுக்குச்சு. இப்போ கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறான். என்னன்னு தெரில. தன் உணர்ச்சி இப்போ தான் வருதான்னு தெரில. ஒரு நிமிஷத்தில் உசுறு போக விட்டா. பழுனே என்னாச்சு? என்னடி ஒரு நிமிஷம் உசுறு எடுத்துட்டு ஒரு வகுற போகிற இப்படி ஊற்றிருக்குறியோ யாத்து என்ன? இன்னும் இங்கே இந்த பக்கம் தான் நிறையா வந்துச்சுங்க. ஆத்தாடி ஆத்தான் எனக்கு பயமாக போகுது. எங்கே நடக்கிறான்னு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது. கண்ணெல்லாம் செவந்துருந்துச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல. இங்கே வா இங்கிட்டு வா. இடத்த விட்டு மாறு. இங்கிட்டு வா. இடத்த விட்டு மாறு. ஒன்றும் நடக்காது. ஒன்றும் செய்யுது வா. நடந்தா கையில் நடுங்குதுன்னு அப்போ கொஞ்சம் இன்னும் நடக்க இருக்கு ஓலை. இங்கிட்ட இடத்த விட்டு மாறு. இங்கே வா. வகுறு இன்னும் ஊதுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காதெல்லாம் நல்லா தீயாக சுடுதுங்க. காது நல்லா சுடுதுங்க. இன்னும் கொஞ்சம் காலில் பரவாயில்லட்டுறாங்க. முதல்ல கிடுக்குன்னு நடி இந்த முள்ளுக்குள்ளே விழுந்துட்டா. நான் சாப்பிட்டுக்கு இருந்தது அந்த பக்கம் முள்ளுக்கு அந்த பக்கம். அவர் தான் சொன்னார் என்னையா அந்த பக்கம் அந்த குட்டி ஆடு கீழே விழுந்து எந்திரிக்கிறாரு. அப்புறம் நான் சாப்பாடை போட்டு வந்து பார்க்குறேன். தூக்கி வச்சு பார்க்குறேன். நான் அப்புறம் கிடுக்குன்னு நடி விழுந்துச்சு. இப்போ எந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்படி கண்ணெல்லாம் பார்த்தா அப்படி தெரில. ப்ளூ ஆயிடுச்சு ஒரு மாதிரி. இப்போ கொஞ்சம் இதாக இருக்கா. நடக்க விட்டு பார்க்கணுங்க. இந்த பழம் இந்த நெத்து வேணுமா? இந்தா இவளை இப்படி கூப்பிட்டத்தை நான் நகர்த்த முடியும். இங்கிட்டு வந்தா நெத்து இங்கே வர்றி. இந்தா நெத்து இங்கே வந்தா முடிய வந்தா இங்கே வரு. இப்போ நெத்து வேணுமா? முடிய இன்னும் வர மாட்டேன்றாங்க. எந்திரிச்சிட்டானா சுறுசுறுப்பாயிடுச்சு. இப்போ அசை போடலை. அசை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்.
வா நடந்து வா இங்கே வா இடத்த மாற்று. அப்போ தலைமாரி கீழே வந்து அடி ஆத்தே ஒரு நிமிஷம் உசுராக்கிட்டேன். நீ வா இங்கிட்டு வா. இந்தா உனக்கு கொடுக்குற மாதிரி என் கையில் பாரு. உனக்கு கொடுக்க தாத்தே அவனுக்கு வருவானு அப்போ அந்த வர்றா கொடுக்குமா நான் கொடுத்து பார்ப்போம். தேடுறா பசி கொடுக்குது. இங்கே தின்றாளான்னு பார்ப்போம். தின்றா மண்டே துவப்பு கொஞ்சம் சத்தானதான். நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். துவப்பு புளிப்பு இந்த டயத்தில் கொடுத்து ஆகணும் கண்டிப்பாக. இருந்துச்சு கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது. தின்றா பார்ப்போம். பகுரு தான் எனக்கு பயமாக இருக்குது. இப்படி பகுரு என்றைக்கும் இப்படி இருக்காதே. தண்ணியை குடித்தாலோ என்னன்னு தெரில. எங்கிட்ட ஊர்னிக்குள்ளே இந்த மழை பெஞ்சது கொஞ்சம் தண்ணி கிண்ணி கிடச்சா நானும் கிட்ட போய் பார்க்கல. அதில் பண்ணி வளர்ப்பனதில் எதுவும் தண்ணியை குடிச்சுட்டாலும் நண்டு ஒரு பெட்டாக இருந்தா என்னன்ட்டு ஒன்று சொல்லுங்க. ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு விசப்புள்ள கிடச்சா அப்படி வருவாங்க. ஆனால் கையால் நடுங்காது. நான் பார்த்துருக்கேன். இது நடுங்கி வந்தோடனே படுத்துட்டேன். நான் சும்மா தான் படுக்கிறேன்னு நினச்சோங்க. மூச்சு விட பெருமூச்சு விட முடியல. இப்போ நல்லா இருக்கா. இருந்தாலும் அண்ணனை வர சொல்லியிருக்கேன். புளியை கரைச்சி ஊற்றி விடுவோம் எதுக்கு சேஃப்டிக்கு. ஆனால் விஷக்கடி இல்லை. அந்த விஷப்புள்ள தின்றதுனால அப்படி இந்த எஃபெக்ட் வரும். தேலுகள் கடிச்சதான் தெரியல. இங்கிட்ட கொஞ்சம் பரவாயில்லைங்க. உசுறு போயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் வீடியோ கூட எடுக்கல. வேணாண்டா சாமி வீடியோக்கு ஆடை பார்த்தோம்னா வீடியோன்னு போயிட்டேன். இந்த இலையை திங்கிறியா? இலையை திண்ட சத்து பதிக்கு இலையை தின்னு. காய் ஒன்று எதாவது ஒன்று தின்னு திண்டு பார்ப்போம். திண்டு ஆசைப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ கொடுத்தா மொத்த பேர் வந்துடுறீங்க. பார்ப்போம் கொஞ்சம் பரவாயில்ல. அதான் சரியாயிடுச்சுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப. நீங்களாம் அந்த நான் வீடியோ எடுக்கல. எனக்கு எடுக்க மனசில்லை. அப்படி தூக்கி நிற்கிட்டு நம்ம அந்த அப்படி ரொம்ப போதையை அதிகமாக சரக்கு அடித்தா போதையில் எப்படி தலைமாரி விழுவாங்க. அது மாதிரி நின்று கையால் நடுக்கி அப்படி விழுந்து கண்ணெல்லாம் பார்க்குறேன். ஒரு கண்ணு தெரில. ஒரு கண்ணு ரெட்டாக இருக்குது, ஒரு கண்ணு புழுவாக இருக்குது. அப்படி மூச்சு விட முடியல. வாயில் அப்படி நுர வந்துக்கு இருக்குது. நான் கூட பிழைக்க மாட்டேன். ஏதாவது வீட்டில் ஃபோன் பண்ணி டக்குன்னு ஃபோன் அடித்து வர சொல்லுன்னு. இப்போ ரெண்டு அதிசயமாக ரெண்டுக்கு இருக்கா வேற திங்கிறா. அதிசயமாக இருக்குது. ஒரு ஆட்டு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குங்க. இருந்தாலும் புளியை கரைச்சி ஊற்றுவோம். வேறு வச்சே இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு வா. அங்கிட்ட எதுக்கு போகிற? உன் பிள்ளைய வேறு கொடுக்கிட்டே போகிற. இங்கிட்டு வா. இப்போ தான் எங்கேனையும் ஓடாமல் அங்கேனே பசாமல் மேயிறாங்க. இப்போ பழுதுங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கனால எங்கிட்டு போகல. இப்போ தான் அண்ணன் வந்தேன். கொஞ்சம் மருந்துகிறத ஊற்றி விட்டோம். அந்த இதை தான் வெறும் புளியை கரைச்சி சின்ன 10 ரூபா பாட்டில் அப்படியே ஊற்றி விட்டோம். நல்லா மெயிராக 2 நாட்டுக்கரு நத்து கொடுத்தேன். நல்லாத்தையும் இருக்குது. பாப்போம் காதான அறுத்தூரில் இருந்துச்சு. அந்த தண்ணியை குடிச்சிருக்கணும். புல்லை தின்னுருக்கணும். அப்படியே இருக்கணும். என்னென்னு சரியாக தெரிலங்க. வீட்டுக்கு போட தான் தெரியும். என் குள்ள நெறி எங்கே அவ்வளோக்கான பழுனே கிட்ட இருந்தாலும் உள்ளே மெயிராளா பாட்டுக்கு. இந்த நம்ம எலி இப்படி தாங்க அன்னைக்கு கடந்தாங்க. ரொம்ப மோசமாக இருந்தா நம்ம பரவாயில்ல. இதே மாதிரி புளியை கரைச்சி ஊற்றி விட்டோம். நல்லா கெட்டுருச்சு. எலியம்மாலாம் அன்றைக்கி தான் பார்த்தா மொத்தம் நடக்க முடியல. உசுரும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்தா. அது இளஞ்சனையாக வர இருந்தா எலி. நான் எலி உண்மையிலே சொல்கிறேங்க. வெள்ளாட்டுக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. ஆச்சரியமாக அன்றைக்கி தான் ரொம்ப பார்க்குறேன். ஏன் அதோட ரேட் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் தெரியுது அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா. அதாவது நஞ்சில் 4 வகை திங்குது கடிக்கிறதுனால அது எதிர்ப்பு சக்தி அதுவும் ஏற்றுக்கிறதுங்க. பரவாயில்லைங்க. நல்லா மேய்ங்க. வகுத்து நிறையா மேய்ச்சிக்குங்க. மழை வந்தால் பிடிக்கும் போட்டு கோடிடுவோம். அவ்வளோதான். மழை வந்தால் ஓட்டம் முடிச்சிருந்துங்க. நல்லா அப்படியே எப்படி சொல்ல சூடு ஏற்றிருக்காங்க. அப்போ நம்மளே வெட்டியாக கெடுத்த மாதிரி இருக்கும். அரைப்போ மேய்ச்சலாம் இருந்தாலும் சரி நனையாமல் வீட்டில் போட்டு நல்லா தூங்க போட்டுருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமான இப்படி திடீர் சம்பவம் நடக்குது. எங்கிட்ட பழுன்னு நல்ல வேலை பரவாயில்ல. எனக்கு உசுறு வந்துச்சு. சரி நண்பா, பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன். பிடிக்காம லைக் தட்டுருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்குவா. ரைட், see you. டாடா பாய் நண்பர்களே. நல்லா மேய்ஞ்சிக்க தென்னா விட்டு வரும். கொசு கடிக்கிட்டு வர.